தாவேக்கா வேட்பாளரை உன்னை கொலை பண்ணிடுவேன், ஆளை காலி பண்ணிடுவேங்கிறாரு. அந்த தாவேக்கா வேட்பாளர் எனக்கு பயமாக இருக்குது, உயிரை போயிடணுதா இருக்குது, தலை சுற்றுது, குளுக்கோஸ் கொடுங்கங்கிறது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேகர் பாபு பண்ணின அட்டூழியத்தை பாருங்கள், ரவுடித்தனத்தை பாருங்கள். போன் சொல்கிறேன்னா இப்போ என்ன மிரட்டுறியா என்ன அப்படின்னு கேட்டேன். உன்னை போட்டுருவேன், உன்னை இங்கே போட்டுருவேன்னு சொல்லி செல்ஃபோன் எடுத்து வயிற்றுல 4 குத்து அப்படி குத்துறாரு உள்ள அழுத்தி. அது வீடியோவில் எல்லாம் ஆதாரம் இருக்குது. ஒரு மந்திரி அண்ணன் மற்றவங்கன்னா கட்சியை விட்டே விலைக்கிடுவாங்க. நல்ல மனதுள்ள மனிதர்களாக இருந்தால், மனசாட்சி உள்ள மனிதர்களாக இருந்தால் ஜெயலலிதாலாம் அடித்து தூக்கிடுவாங்க. இன்றைக்கி சேகர் பாபுவில் அட்டூழியம் பண்ணுறாரு, வேடிக்கை பார்க்குறீங்களே. ஸ்டாலின் கொலை பண்ணுவேங்கிறாரு. அன்னைக்கு இந்த சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை ஊற்றுனாங்களே, இவரும் செல்வ பெருந்தகைன்னு சொல்லி இன்றைக்கி வரை ஏதாச்சும் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? நீங்கள் இவர் மேலே சேகர் பாபு மேலே எடுத்திருக்கீங்களா? சேகர் பாபுவும் செல்வ பெருந்தகையும் தான் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் முக்கியமான பங்கு வகித்தவங்கன்னு அவங்க குடும்பமே அழுதாங்களே. இந்த சேகர் பாபு மேலே ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தீங்களா? என்ன இது? சேகர் பாபு கொண்டுருவேங்கிறாரு, கொலை பண்ணிடுவேங்கிறாரு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். கொலை பண்ணுறது, இது பண்ணுறது. இதே மாதிரி தான் திமுகவில் கருணாநிதி ஆர்டி சீதாபதினு ஒருத்தர் வச்சுருந்தார். அவர் நல்ல மனிதர், ஆனால் அவருக்கு ரவுடிஸ் எல்லாம் கையில் வச்சுருந்து கருணாநிதிக்காக உயிரை கொடுத்தார். எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிக்கும்போது ஆர்டி சீதாபதி முக்கியமான தூணாக இருந்த கருணாநிதிக்கு ரவுடிகளை சப்ளை செய்தார். அப்போ எம்ஜிஆர் வந்த உடனே அவரை போல ஒருத்தரை ஜேபிஆருங்கிறவரை உருவாக்கி ரவுடிசத்தை ஃபேஸ் பண்ணிருந்தார். அதுக்கப்புறம் ஆர்டி சீதாபதிக்கு கருணாநிதி என்பவர் யார், நீங்கள் எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறீர்கள், அவர் யார் அப்படிங்கிறத புரிய வச்சார் ஒரு விஷயத்தில். அதோடு ஆர்டி சீதாபதி கட்சியை விட்டே போனார். எவ்வளவு ரவுடிகளை வைத்திருந்தார் கருணாநிதி. எம்ஜிஆர் புது ரவுடிகளை உருவாக்கி, ஆனால் அந்த ரவுடிகளை கூட என்ன சொல்லுவார், மனசாட்சிக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக ஏதாச்சும் செஞ்சு நான் காலி பண்ணிடுவேன். ரவுடிகளை அவங்க உருவாக்கி அடக்குனாங்க. இன்றைக்கி சேகர் பாபு போன்ற ரவுடிகளுக்கு எதிராக ரவுடிகளை உருவாக்குவதற்கு யாரும் இல்லை. காங்கிரஸ் பிஜேபியிலையும் இல்லை, அதிமுக இல்லை. அதனால தான் அந்த சேகர் பாபு எப்படிப்பட்ட ஆட்டம் போட்டுறாரு பாருங்க, எவ்வளவு குற்றச்சாட்டு அவர் மேலே. அதனால் சேகர் பாபு மாதிரி ஆட்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஆட்சிக்கு இனி வந்தாங்கன்னா என்ன ஆகும்?